முதல்ல கீழே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, மேலே இருக்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ ரொம்ப பேச விரும்பல, ஆல்ரெடி நிறைய ப்ரெஸ்ஸில் என்னென்னா பேசிட்டோம். இப்போ கீ அப்படின்னா என்னென்னா, அதற்கான பொருள் என்னென்னா, எவ்வளவு நன்மைகள் உண்டோ அவ்வளவு தீமைகள் உண்டு, இந்த வரிக்கான சொல்லுக்கான பொருள். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்கள் லைஃப்பில் எவ்வளோ நல்லது நடக்குமோ அவ்வளோ கெட்டதும் நடக்கும். அதை பற்றிய படம் தான் இந்த படம். இந்த படம் ஏன் பார்க்கணும், யார் பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும்? இந்த படம் ஏன் பார்க்கணுன்னா, உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்கள் குழந்தைக்கு, ஒரு 4 வயசு குழந்தைக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு 70 வயசு தாத்தாவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தீங்கன்னா அந்த தாத்தாவும் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கான படம் தான் இந்த படம். அந்த படத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோவுக்கு கொடுக்க போகிற லைக் உங்கள் லைஃப் எப்படி மாற்ற போகுது, நீங்கள் ஃபோட்டோவில் கொடுக்குற ஒரு ஷேர் அது எப்படி மாற்ற போகுது, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அதை பற்றிய படம் தான் இந்த படம். ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பொள்ளாச்சி, அந்த பொள்ளாச்சி இன்சிடென்ஸே நடக்காமல் நம்ம பண்ணியிருக்கலாம். அது ஏன் பண்ணியிருக்கலாம்? இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இப்போ சோஷியல் மீடியாவே இட்ஸ் பிளேயிங் சைக்காலஜிக்கல், சோஷியல் மீடியாவிலே சைக்காலஜிக்கல் தான். ஸோ இப்போது அந்த ஒரு பேசிக்காக எடுத்திங்கன்னா, பெண்கள் அப்படின்னாலும் ஆண்கள் பெண்ணாலும் ஒரு சில கேரக்டர்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு. அதாவது ஒரு பெண் எப்போவுமே கோபமாக இருப்பாங்க, ஒரு பெண் எப்பவுமே சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு பெண் எப்போவுமே ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்களும் இந்த மாதிரி ஒரு 6 டைப் ஆஃப் தான் இருப்பாங்க. அது தாண்டினா இருக்க மாட்டாங்க, அந்த டைப் ஆஃப் மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்த 6 டைப் ஆஃப் பெண்களை எந்த மாதிரி மெசேஜ் போட்டால் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்றது அவங்களோட சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ உங்களோட டிபியில் ஒரு ஆம்பளை பையன் நாய்க்குட்டியோடு வச்சுருக்கானா அந்த பொண்ணு லைக் கொடுப்பாங்க. அதே அந்த டிபியில் ஒரு ஃபேமிலியோடு இருக்கானா அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். அதே அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் 10 பசங்களோட ரவி பசங்க மாதிரி நின்றுட்டு இருந்தால் பிடிக்காது. ஸோ எல்லாமே சைக்காலஜிக்கலி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ப்ளேவை நம்ம இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் டோட்டலி சைக்காலஜிக்கல். ஸோ ஒரு லைக் போடும்போது உங்கள் லைஃப்பில் எப்படி மாற்றும் அது அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணுங்க 8 வயசு 8வது படிக்கிற பொண்ணுங்கள இருந்து 8வது 9வது 10வது அந்த பொண்ணுக்கு ஒரு எஜுகேஷன் மாதிரி இருக்கணும். ஸோ பேசிக்லி ஒரு கவர்மெண்ட் அவங்களுக்கான ஒரு கிளாஸ் மாதிரி 1 hour அவங்க இந்த மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட இப்படி ப்ளே பண்ணுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட எப்படி சமாளிக்கணும்னு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருந்ததுனால இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்காது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹேண்டில் பண்ண மொத்த விஷயம் என்னென்னா, ஜீவா ஒரு ஃபன்னாக பண்ணக்கூடிய ஒரு டேலண்டட் ஆக்கர். அதே பத்மசூரியா, ஒரு கோவிந்த் பத்மசூரியா ரொம்ப அதையே ஒரு வேறு ஆங்கிளில் பயங்கர இதுவாக எடுத்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். இவங்க 2 பேருக்கும் நடக்கிற கதை தான் இந்த கதை. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இருந்தாலும் சரி, இல்லை இந்த கதை 1 இயருக்கு முன்னாடியே வந்திருக்கணும், இரும்பு திரை வந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி வந்திருக்கணும், அதெல்லாம் டாப்பிக்கே இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இரும்பு திரையும் இதுவும் ஒரே காலத்தில் எடுக்கப்பட்ட படம். 2 கதைகளும் ஒரே காலத்தில் எடுக்கப்பட்ட படமாக ஒரே கதையாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி 2மே 20 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் எடுக்கும்போது 2 ப்ரொடியூசருமே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு படத்தை. ஸோ அதனால் நீங்கள் அந்த கேள்விக்கு கேட்ப தேவையில்லை. அதுவும் இல்லாமல் இரும்பு திரை பண்ண வேண்டிய படம், இரும்பு திரை மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இதை பற்றி, பணத்தை பற்றியும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மணியை பற்றி தான் எடுத்துருக்கோம். நம்ம அதை பற்றி எடுக்கல, அந்த பணத்துக்கும் உள்ளே இருக்கிறவங்க உயிரை பற்றி மட்டும்தான் நாங்கள் இந்த படத்தில் பேசுகிறோம். ஸோ அதனால் இனிமேல் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, வெளியில் வரும்போது ஏதோ ஒரு படத்துக்கு போடக்கூடிய லைக்கை 2 செகண்ட் யோசிப்பாங்க, போடலாமா வேண்டாமான்னு. அந்த பயத்தையும் அந்த இதுவையும் நம்ம இந்த படம் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் சொல்லணுன்னா, செரஃபின் சார் ப்ரொடியூசர், நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் போயிட்டேன், எனக்கு தெரியாத ப்ரொடியூசரே கிடையாது. எல்லாருக்கும் முதல் கேள்வி என்னென்னா, இப்படிலாம் நடக்காதுப்பா போப்பா அப்படின்றது தான். ஆனால் மைக்கேல் ராயல் சார்ட்ட கதை சொல்லும்போது ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம பண்ணுவோம். அவர் பார்த்தீங்கன்னா வேஸ்டிலாம் கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு கிராமத்து மனுஷன் மாதிரி இருப்பார். ஆனால் அவருக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ பழைய கதையை சொன்னீங்கன்னா சொல்ல, ஐயோ பழையசாவே இருக்குப்பா வேணாம் பாடிடுவார். புதுசாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துப்பார். தென்மேற்கு பருவக்காற்றா இருக்கட்டும், யாருமே ரிலீஸ் பண்ணாத டைமில் இவங்க தான் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படியேப்பட்ட ப்ரொடியூசர் கண்டிப்பாக நல்லா வரணும், பவுன்ஸ் பேக் ஆகணும். அடுத்தது நம்ம ஜீவா சார், எங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் ஒரு படம் ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய லாஸ்ன்னும் போது, அடுத்தது எங்களோட, அதாவது அண்ணன் எப்பவுமே தப்பு பண்ணிட்டாருன்னா தம்பி தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க. ஏன்னா அண்ணன் ஓடிடுவார். அந்த மாதிரி தான் தம்பி ஜெயிலில் இருக்கும்போது அப்போது எங்கிட்ட சுத்தமாக பட்ஜெட்டில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அபிநந்தன் கேமரா இருந்தது, ஏன்னா அவர் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாரு, ஏன்னா என் கேமராமேனு ஃப்ரீயாக லைட்டு கிட்ட எல்லாமே கொடுப்பான். அப்புறம் இப்போ இவர் ஜீவா சார் இருப்பார், அவர் வீட்டில் இருக்க பெட்ரூமில் இருக்க பாத் டப் வரைக்கும் எனக்கு கொடுத்தாரு. ஸோ எந்த ஹீரோஸ் அப்படி கொடுப்பாங்க தெரியாது. ஸோ அவங்க 2 பேருக்கும் முதல் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் நிக்கி போகும்போது சொல்லிட்டாங்க, என்னை பற்றி பாசிட்டிவாக மட்டும்தான் நீ பேசணும், நெகட்டிவாக பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ பாசிட்டிவாக மட்டும் தான் சொல்ல போகிறேன். நிக்கி இஸ் ஒண்டர்ஃபுல் பர்சன். இன்றைக்கி வரைக்கும் நான் எவ்வளோ டேக்ஸ் எது எடுத்தாலும் சரி, நான் 8 மணிக்கு வர சொன்னேன்னா அவங்க 7:50 வந்துடுவாங்க, நான் 8:15 வருவேன். ஸோ நான் லேட்டாக வந்தால் கூட அவங்க லேட்டாக வர முடியும். இன்றைக்கி கூட திட்டிட்டு இருந்தாங்க, 10 மணிக்கு சொன்னேன், நீ 11 மணிக்கு வந்திருக்கேன், நான் 10 மணிக்கு வந்தேன்னு. ஸோ அந்த மாதிரி சின்சியர் பர்சன், பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி. இப்படி எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கெரியரில் யாரெல்லாம் பெரிய ஆளாக இருப்பாங்க, சின்சியராக இருக்கவங்க தான் எடுத்துப்பாங்க. நான் நயன்தாராலேருந்து அவங்கள எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களாம் அப்போவே இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 9 மணினா நயன்தாராலாம் 8:45லாம் மேக்கப்போட ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களாம் டெவலப் ஆகிறாங்கன்னா சும்மா ஆக மாட்டாங்க, சின்சியாரிட்டி இருக்கும் அதுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் ஜிபி, என்னோட ஃப்ரெண்டு தான் ஃபோட்டோ காட்டினார், பார்த்த உடனே பிடிச்சிது, கூப்பிட்டு காட்டினேன்.
பர்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் சார் கூட சொன்னார், ஏங்க இதெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க, பெரிய ரோலாக இருக்குது அப்படின்னாரு. இல்லை சார் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி ஒரு வெர்ஷன் காட்டினேன். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொன்னார், அவருக்கு இன்னும் சீன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளவர் ஜீவா சார். அதே மாதிரி ஜிபியும் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மர். அவர் கண்டிப்பாக வந்து திரும்பி ஒரு பெரிய ரவுண்ட் வருவார் நம்பிக்கை இருக்குது. அடுத்து வந்து ராஜேந்திர பிரசாத் சார் பண்ணியிருக்காரு அப்பா கேரக்டர் ஜீவா சாருக்கு. அவர் ஏன் என்ன சூஸ் பண்ணோன்னா, நம்ம படத்தில் கேரக்டர்ஸ் தமிழ் படத்தில் நிறைய கேரக்டர் ரோல் பண்ணுற ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபன், அவ்வளோ ஒரு இப்படி ஒரு டேலண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்ற ஃபீல் இருந்தது எனக்கு. ஸோ அவர் தான் வந்து அப்பா கேரக்டர் பண்ண எக்ஸ்ட்ரீம் ஃபன்னாக இருக்கும். அடுத்தது ஆர்ஜே பாலாஜி. அவர் வந்து நான் கதை போர்ஷன் சொல்ல போகும்போது தயவு செஞ்சு ஸ்கிரிப்டை கொடுங்க, நான் படிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கதை கேட்கும் என் போர்ஷன் மட்டும் வேணாம், எனக்கு ஃபுல் போர்ஷன் சொல்லுங்கன்ட்டு அவர் எல்லாரையும் ரெக்கமெண்ட் பண்ணார். ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணி சொன்னார். கீர்த்தி சுரேஷ்லேருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணார், ஹீரோயினா பண்ணுங்க செம்மையாக இருக்குது ஸ்கிரிப்ட்னாரு. அவங்க அப்போ தான் விஜய் படம் பண்ணிட்டு இருக்கேன், டேட் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் அவர் ஃபோன் பண்ணி பேசுவார், எனக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவ்வளோதான் எல்லாம் பேச. அப்புறம் விஷால் சந்திரசேகர் எக்ஸ்ட்ரீமாக சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆர்ஆர் கேட்டிங்கன்னா, பிஜிஎம் கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் பிஜிஎம்மாக இருக்கும் இந்த இயரில். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராண்டி ஒரு சீனை எலிவேட் பண்ணுறதே அந்த பிஜிஎம் தான். ஸோ அந்த பிஜிஎம் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு விஷால். ஸோ அபி பற்றி சொல்லவே தேவையில்லை, அவன் என் நண்பன், அதனால் அவனை பற்றி அதிகமாக பேசி இது பண்ண தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு காசு இல்லைன்னா ஒரே ஒரு ஆலஜன் லைட்லையும் ஒரே ஒரு குட்டி ஜென்ரேட்டரை வச்சு எங்களால் ஷூட் பண்ண முடியும். ஒரு படம் தான் கற்றுக் கொடுக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில். ஏன்னா நாளைக்கு நம்ம பெரிய படம் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பறக்கக்கூடாது ஆடக்கூடாதுன்றத அடிப்படத்தில் ஒரு படத்தில் கற்றுக் கொடுக்கறது தான் இந்த படம். ஸோ எவ்வளோ வந்தாலும் எங்கே எது யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கற்றுக் கொடுத்தது. ஸோ அது அபிவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இவ்வளோ கிராண்டியராக எடுத்து கொடுத்ததுக்கு இருக்கிற அவைலபிள் வச்சு. ஸோ வந்திருக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஏப்ரல் 12 படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.